அக்குபஞ்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது நம்முடைய உறுப்புகளின் ஆரோக்கியம். ஒவ்வொரு உறுப்பும் நம்முடைய உடலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு உறுப்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு உறுப்பிற்கும் நம்முடைய உடலில் நிறைவேற்றப்பட வேண்டிய உடலியல் பணி என்ற ஒன்று இருக்கிறது. இப்போ மண்ணீரல்னா உணவுகளிலிருந்து சத்துக்களை பிரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இதயம்னா உடல் முழுக்க ரத்தத்தை அனுப்பக்கூடிய ஒரு பொறுப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பொறுப்பு, பணி இருக்கிறது. அந்த பணியை செய்வதற்கான சக்தியை, வழிகாட்டல்களை அந்த உறுப்பு பெற்றுக்கொண்டிருக்குமானால், அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் இருக்குமானால், அந்த உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புமே ஆரோக்கியமா இருக்கணும். ஒவ்வொரு உறுப்புமே அதனுடைய வேலைகளை செய்யும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் முழுமைப்பட்டதாக இருக்கும். இப்ப அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு வரும்போது நம்ம எல்லா உறுப்புகளையும் குறிப்பிடுவது கிடையாது. 5 உறுப்புகளை நாம் குறிப்பிடுகின்றோம். கல்லீரல், இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம். இந்த 5 உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்ட நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த 5 பேருக்கு இடையில நேரடி தொடர்பு இருக்குது. இந்த 5 பேரும் ஒரு டீம். இவங்க தான் கோர் டீம். இந்த 5 பேரும் அவங்களுக்கு இடையில ஒரு சக்தி பரிமாற்றத்தை, பகிர்வை நிகழ்த்தி கொண்டு உடலுடைய இயக்கங்களுக்கான உயிராற்றலை தகவமைத்து தடையின்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இந்த 5 பேரும். இங்க நாம ரொம்ப கவனமா டெக்னிக்கலா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உறுப்பு இப்ப 5 உறுப்பு இருக்காங்களா, ஒரு உறுப்பு மீதி 4 உறுப்புக்கும் சப்போர்ட் பண்ணணுமா, அந்த ஒரு உறுப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் தானே, அப்பதானே இந்த 4 உறுப்புக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு உறுப்புமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு, ஃபிட்டா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் இருக்கின்றன. இப்போ மண்ணீரல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நுரையீரல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன பண்ணணும், சிறுநீரகம் ஸ்ட்ராங்கா ஃபிட்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சில வரையறுக்கப்பட்ட வழிமுறைகளை அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லுகிறது. இப்போ மண்ணீரல் எடுத்துக்கங்க. மண்ணீரல் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மண்ணீரலால நுரையீரலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், மண்ணீரலால சிறுநீரகத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அதே போல இதயத்தில் எந்த விதமான சக்தியும் தேங்கி விடக்கூடாது அல்லவா, இப்போ மண்ணீரல் தான் அதை வாங்கணும். அதே போல கல்லீரலிடமிருந்து வரக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு சக்தியை வாங்க வேண்டுமா இல்லையா? இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறார். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா வாங்க மாட்டார்ல. டீச்சர் என்னதான் சூப்பரா சொல்லி கொடுத்தாலும் அந்த மாணவருக்கு புரியாது இல்லையா? அப்போ ஒரு உறுப்பு மற்ற 4 உறுப்புகளோடும் சரியான முறையில் தொடர்புகளை, கம்யூனிகேஷன்ஸை ப்ராப்பரா பண்ணணும்னா அந்த உறுப்பு வந்து ஃபிட்டா இருக்கணும். அந்த பர்டிகுலர் ஆர்கன் வந்து ஃபிட்டா இருக்கும். அப்போ அக்குபஞ்சர் மருத்துவம் படித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு உறுப்பும் ஃபிட்டா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்ற வழிமுறைகளை பத்தி நமக்கு ஒரு தெளிவு வேணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மண்ணீரலை எடுத்துக்கலாம், ஸ்ப்ளீன் எடுத்துக்கலாம். எல்லா உறுப்புகளையும் விட இந்த மண்ணீரலும் வயிறும், வயிறு மண்ணீரலுடைய துணை உறுப்பு நம்ம படிச்சிருக்கோம். எல்லா உறுப்புகளையும் விட மண்ணீரலும் வயிறும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு இந்த டீம் ஒர்க்ல. ஏன்னா எல்லா உறுப்புகளுடைய இயக்கங்களுக்கு தேவையான சக்திகளை, உயிர் சக்திகளை உணவுகள்ல இருந்து பிரிச்சு தரக்கூடிய ஒரு பொறுப்பு மண்ணீரலுக்கும் வயிறுக்கு இருக்குதா இல்லை. அப்ப மண்ணீரலும் வயிறும் சக்தி குறைவான நிலையில் ஆகிவிடும் போது, அதனுடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு விடும்போது எல்லா உறுப்புகளுமே இம்பாக்ட் ஆகும். ஒரு உறுப்புல ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு விட்டால் எல்லா உறுப்புகளிலுமே இம்பாக்ட் ஆக தான் போகுது. ஆனா மண்ணீரல்ல ஏற்படக்கூடிய ஒரு இம்பாக்ட் இன்னுமே ஆழமான தாக்கங்களை, பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மண்ணீரலும் வயிறும் ஜீரண மண்டலத்தினுடைய உறுப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மண்ணீரலையும் வயிறையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய தவறான வழிமுறைகள் என்ன, நம்முடைய பழக்கங்கள் என்ன அப்படின்னா, உணவு முறைகளை நாம செய்யக்கூடிய தவறுகள் மண்ணீரலையும் வயிறையும் சக்தி குறைந்து போக செய்கின்றன. இப்போ ஜீரணத்தை கடினப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஜீரணம் வந்து சுமூகமா லேசா நடக்கக்கூடிய உணவுகளைத்தான் நாம் அவர்களுக்கு பரிந்துரைக்க வேண்டும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸை வந்து மெடிசன்ஸ் சாப்பிட்றதுல இருந்தும் நாம வந்து படிப்படியா விளக்கணும். இந்த விஷயத்த ரொம்ப கவனமா நீங்க உள்வாங்கிக்கங்க. அதாவது மெடிசன்ஸ் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துதுன்னு பொதுவா நமக்கு தெரியும். அதை வந்து அக்குபஞ்சர் கோட்பாடுகளின் அடிப்படையில் நம்ம டெக்னிக்கலி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். எப்படி அந்த குறைபாடு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் தானே. ரொம்ப சிம்பிளா இதை நீங்க புரிஞ்சுக்கணும், பேஷண்ட்ஸுக்கும் சொல்லணும். என்னன்னா, உணவல்லாத எந்த ஒன்றை நாம் உட்கொண்டாலும் அது நம்முடைய வயிறை, மண்ணீரலை மந்தப்படுத்தும். உணவு அல்லாத எந்த ஒன்றை நாம் உட்கொண்டாலும் அது நம்முடைய வயிறையும் மண்ணீரலையும் மந்தப்படுத்தும். செயற்கையான பஞ்சபூத கூட்டுக்கள் நிறைந்த உணவுகளையே கூட நாம் உட்கொண்டாலும்
அதுவும் நம்முடைய மண்ணீரலையும் வயிறையும் மந்தப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிங்க இந்த இம்பேக்ட், இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் மெடிசின்ஸ்னால எப்படி நம்ம உடம்புக்குள்ள பரவுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நீங்க மருந்து சாப்பிட்றீங்க, வயிறும் மண்ணீரலும் மந்தமாகுது. இதனால என்ன ஆகுது? உணவிலிருந்து வழக்கமாக உடலுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்திகள் குறைகிறதா இல்லையா? ஏன்னா வயிறும் மண்ணீரலும் மந்தமாயிடுச்சு. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் அதனால சரியா ஜீரணிக்கப்பட போறது இல்ல. அதனால உணவுலிருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்திகள் குறையுமா? குறையாது. குறையும் தானே. உடலுடைய இயக்கங்களுக்காக யூஸ்வலா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ்ல ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டதா இல்லை? இப்போ நீங்க மந்த்லி 2 lakhs ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க கம்பெனில சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. 1 lakh தான் இனிமேல் அப்படின்ட்டாங்க. இப்போ 1 lakh உங்களுக்கு குறையுதா இல்லையா? புரியுதா? அப்போ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால வயிறும் மண்ணீரலும் மந்தமாகிறதுனால நீங்க வழக்கமா சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த உணவுகள்ல இருந்து உங்க உடம்புக்கு கிடைக்கக்கூடிய உயிர் சக்திகளுடைய அளவு குறையுதா இல்லையா? இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். மருந்து சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமே ஜீரண குறைபாடுகள் என்பது பை டிஃபால்ட் ஏற்படும். அது எந்த மருந்தா இருந்தாலும் சரி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, உடலுடைய ஒட்டுமொத்த இயக்கங்களுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் சக்தி வருதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் தானே. உணவுல இருந்து வருது, தண்ணியில இருந்து வருது, காற்றுல இருந்து வருது, பிரபஞ்ச உயிர்க்கூறுகள்ல இருந்து வருதா? இப்ப உணவு மூலமா வரக்கூடிய, நீர் மூலமா வரக்கூடிய உயிர் சக்தி குறைஞ்சு போச்சா? இப்ப நம்ம நுரையீரல் என்ன தெரியுமா பண்ணும்? அதிகமான காற்று சக்தியை உள்ள எடுக்க முடியுமான்னு பார்க்கும். காற்று அதிகமா எடுத்து பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுமா? அதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா அதுல சக்சஸ் ஆகாது. ஏன்னா மண்ணீரல் தான் நுரையீரலுக்கு முறையான சமநிலைத்தன்மை வாய்ந்த ஈரப்பதத்தை கொடுக்க முடியும். அவ்வாறு அந்த ஈரப்பதத்தை கிடைக்கப்பெற்ற நுரையீரலால் தான் வெளி சூழலிலிருந்து காற்றை நிறைவாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நுரையீரல் அதிகமான காற்றை எடுத்துக்க ட்ரை பண்ணுது, ஆனா எடுத்துக்க முடியல. இதனால உங்களுக்கு இயல்பாவே மருந்து மாத்திரைகள் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இயல்பாகவே மூச்சோட்டம் என்பது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. மருந்து மாத்திரைகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு முதல்ல என்ன வருது? ஜீரண குறைபாடுகள் வருகிறது. 2வது, அவங்களுடைய பிரீத்திங்குமே அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க ஆரம்பத்துல இருந்து கவனிச்சா புரியும். இப்போ நுரையீரல் அஃபெக்ட் ஆகுதா? அது அளவுக்கு அதிகமா இயங்குறதுனால நுரையீரல் அஃபெக்ட் ஆகுதா? இதனால என்ன தெரியுமா வரும்? கான்ஸ்டிபேஷன் வரும். ஏன்னா 2 காரணங்கள் இருக்குது. நீங்க மருந்து மாத்திரைகளின் மூலமாக மண்ணீரலை மந்தப்படுத்தி விட்டதால் உங்களுடைய உடலில் உருவாகக்கூடிய கழிவுகளின் அளவு அதிகமாகிறது. அந்த கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய பொறுப்பு யாருடையது? திடக்கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய பொறுப்பு பெருங்குடலுடையது. பெருங்குடலுக்கு சக்தி தருவது எது? நுரையீரல். இப்ப நுரையீரலுக்கே ஸ்பிளீன்ல இருந்து ப்ராப்பர் மாய்ஸ்சர் எனர்ஜி வரல. அதுவே காற்று அதிகமா எடுத்து பேலன்ஸ் பண்ணலாமான்னு ஒரு பிஸியான ஷெட்யூல்ல இருக்குது. இந்த டைம்ல லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு எப்படி அது சப்போர்ட் பண்ணும்? அப்ப கான்ஸ்டிபேஷன் வருமா? அப்ப மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன் வர்றது எப்படிங்கிறத அக்குபஞ்சர் மருத்துவர்கள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். சும்மா பிளாங்கா கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட் சொல்லுவாங்க, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க. அப்போ பெருங்குடல் அஃபெக்ட் ஆகுது, லங்ஸ் அஃபெக்ட் ஆகுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்க. இப்ப என்ன ஆகும்? லங்ஸ்ல இருந்து சிறுநீரகத்துக்கு வரக்கூடிய உற்பத்தி சக்தி குறைபடுமா? லங்ஸ் தன்னுடைய துணை உறுப்புக்கே சக்தியை கொடுக்கலையே, தன்னுடைய மகனுக்கு கொடுக்கறதுலயும் ஒரு குறைபாடு ஏற்படுமா இல்லையா? அப்போ இயல்பாவே கிட்னிலையுமே ஒரு வறண்ட நிலை, ஒரு சக்தி குறைபாடு என்பது ஏற்படும். இன்னொன்னு என்ன தெரியுமா? கிட்னியோட இயக்கத்துக்கு தேவையான ரத்த ஓட்டத்துல அதற்கான சக்திகள் சேரணுமா இல்லையா? அது மண்ணீரல் சரியான தன்மையில ஜீரணத்தை பண்ணியிருந்தா தானே உணவின் ஊட்டச்சத்துக்கள் கிட்னிக்கு வந்திருக்கும். இப்ப அதுவும் வரல, உற்பத்தி சக்தியும் வரல. சிம்பிளா சொல்லணும்னா கட்டுப்பாட்டு சக்தியும் ப்ராப்பரா வரல, உற்பத்தி சக்தியும் ப்ராப்பரா வரல. ஆனா வேலை அதிகமா இருக்குது. எப்படி? கழிவுகள் அதிகமா உருவாகுது இல்ல, அந்த கழிவுகளை ஃபில்டர் பண்ணி அனுப்பணுமா இல்லையா? அப்போ கிட்னிக்கு எக்ஸசிவ் ஒர்க் வந்துடுது. இதனால கிட்னிலையுமே ஒரு சோர்வு வரும். அடுத்து கல்லீரல் எடுத்துக்கோங்க. கல்லீரல் என்பது அதுவுமே கழிவுகளை முறிக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் கழிவுகளுடைய அளவு அதிகமா இருக்குது. அதே நேரத்துல கான்ஸ்டிபேஷன் இருந்தாலோ, கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தாலோ, ஒரு எக்ஸசிவான ஒரு பிரீத்திங் உங்களுக்கு இருந்தாலோ உங்களுக்குள்ள ஒரு விதமான பதட்டம் இருக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா? உங்களுடைய சிறுநீரகமே சக்தி பற்றாக்குறையோடு இருக்கிறது. இதனால் நீர்மூலகம் நெருப்பை கட்டுப்படுத்துவதிலும் ஒரு தவறு நடக்கும்.
இதனால இயல்பாவே உங்களுக்குள்ள ஒரு விதமான ஆன்சைட்டி, ஒரு விதமான பதட்டம், அவசரம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இன்டர்னலா ரொம்ப டீப்பா இருந்துகிட்டே இருக்கும். இதனால உங்களுக்கு தூக்கம் வராது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மருந்து மாத்திரைகள் சாப்பிடுகிறவர்கள் எனக்கு சரியாக தூக்கம் வரவில்லை என்று சொல்வதற்கு காரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க சரியா தூங்கலைனாலே அவங்களுடைய மூளை சோர்வடைந்து விடும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, கல்லீரலுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு. மூளை சோர்வடைந்து விடும். மூளை சோர்வடைந்தாலே அதற்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ். மூளை சோர்வடைந்த நிலையில் உங்களால் உங்களுடைய இயல்பான பணிகளை வெற்றிகரமாக, திருப்திகரமாக செய்ய முடியாது. அதனால உங்களுக்கே ஒரு அதிருப்தி ஏற்படும் உங்கள் மீது. மற்றவர்களுக்கும் உங்கள் மீது அதிருப்தி ஏற்படும். அதை எதிர்கொள்ள முடியாமல் உங்கள் மனதில் அழுத்தம் உருவாகும். அழுத்தம் உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது என்பது எந்த அடிப்படையிலெல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், ஹை பிபி, ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆன்சைட்டி, ஸ்லீப்லெஸ்னஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உருவாக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பேஷண்ட்டுடைய மெடிகேஷன் ஹிஸ்டரி கேட்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனதிற்கு வர வேண்டும், உங்களுடைய புரிதலுக்கு வர வேண்டும். கல்லீரல் பலகீனம் ஆயிடுச்சுன்னா என்னங்க நடக்கும்? சரியா பசிக்காதுல்ல. அவங்க ஏற்கனவே டயர்டா இருக்காங்கல்ல. உடனே வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கவங்களாம் ரொம்ப டயர்டா இருக்கு, நல்லா சாப்பிடு. இந்த அக்குபஞ்சருக்கு போய் பசிச்சாதான் சாப்பிடணுன்ற ஒரு இதுல சிக்கிட்டே எப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவரை சாப்பிட வைப்பாங்க. அவரும் பசிக்காமலே சாப்பிடுவார். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க இந்த மாதிரியான குறைபாடுகளுக்கெல்லாம் உள்ளாகிற போது, அது முக்கியமா கல்லீரலோட சக்தி குறைகிற போது அவர்களுக்குள் இயல்புக்கு மீறிய ஒரு கோப உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க, டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அதை வெளிக்காட்டுறவங்க தப்பிச்சாங்க. வெளிக்காட்ட முடியாத சூழல்ல சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ். கோபத்தை வெளிக்காட்டிட்டா கூட ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுவோம். வெளிக்காட்ட முடியாத இயலாமை நிலையில் நாம் இருக்கும்போது அது நமக்குள்ள ஒரு பழி உணர்ச்சியா மாறும், ஒரு பகையா மாறும். வெறுப்பின் செறிவு உங்கள் மனதில் சுழன்று கொண்டு உங்களுடைய உயிரோட்டத்தை சீரழித்துக் கொண்டு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நம்ம சாதாரணமா மருந்து சாப்பிட்றோம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ மருந்து சாப்பிட்றதுங்கிறது மண்ணீரலையும் வயிறையும் பாதிப்பதனால் ஏற்படக்கூடிய இம்பாக்ட். அதனாலதான் நம்ம நில மூலகத்துல அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒவ்வொரு மூலகமே முக்கியம் தானே. நில மூலகத்துல ஏற்படுற தவறு கட 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 நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை பரப்பி விட்டுரும். இட்ஸ் சைக்கிள் இல்லையா? சக்தி உடல் என்பது ஒரு சுழற்சி நடக்கக்கூடிய இயக்கம், சக்தி சுழற்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். அங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது இல்லையா? அதனால என்னைக்குமே மருந்து சாப்பிடக்கூடாது. மருந்து சாப்பிடுறது அப்படிங்கிறத இன்னைக்கு எவ்வளவு இயல்பான ஒரு விஷயமா மாத்திட்டாங்க தானே. ரொம்ப இயல்பான விஷயமா மாத்திட்டாங்க. நீங்க மருந்து சாப்பிடாத ஒரு ஆளா இருந்தா நீங்க மனுஷனே இல்ல, நீங்க ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கீங்க, விவரம் இல்லாத ஆளா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா நாம எவ்வளவு தூரம் ஞானங்களில் உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம், அவர்கள் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக நாம் இதை பேசவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக நாம் இருக்க வேண்டும். எல்லாமே மருந்தெல்லாம் சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டு கடைசி காலத்துல அதனுடைய பக்க விளைவுகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது அழுது என்ன பிரயோஜனம்? கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இறைவன் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு செய்திகளை சொன்னானே, நீங்க விளங்கிக்கலையே. இந்த பெரும்பான்மையான மனிதர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீர்களே, அப்போதைக்கு தப்பித்து கொண்டால் போதும் என்று நினைத்தீர்களே. செயல் விளைவு சுழற்சி யாருக்காகவும் நிற்காது, மாறாது. அது இறைவன் ஏற்படுத்தி வைத்த விதி. முன்னாடியே சொல்லலையே, முன்னாடி சொல்லப்பட்டது. நீங்க மருந்து மாத்திரை ஒவ்வொரு முறையும் நீங்க சாப்பிடும் போதும் உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் மருந்து சாப்பிட எப்படி உணர்ந்தீங்க? ஒரு மாம்பழம் சாப்பிடும்போது எப்படி உணர்றீங்க? ஒரு மருந்து சாப்பிடும் போது எப்படி உணர்றீங்க? உணர்வு தான் எல்லாமே. உணர்வு தான் இறைவனுடைய செய்தி. கடந்த சிறப்பு வகுப்புல நான் சொன்னேனா இல்லையா? மருந்து மாத்திரைகள் என்பது போதை. அது சிந்தனை திறனை அழிக்கும், சுய தெளிவை உங்களுக்கு தரவிடாது. ஒரு வாட்டி சாப்பிட்டாலே அது நடக்கும். நீங்க வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டு 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 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாது. புரிந்து கொள்ளக்கூடிய திறனை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதை புரிய வைக்க வேண்டியதுதான் ஹீலர்ஸ் ஆக இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு. ஏன் மெடிடேஷன் சொல்லித்தரோம்? எதுக்காக மெடிடேஷன் சொல்லித்தரோம்? மெடிடேஷன் சொல்லித்தரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க சொல்லி கொடுத்தா தெரியும். இருந்தாலும் ஏன் அதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அந்த போதை தெளிய வேண்டும் என்றால் தியானம் தான் ஒப்பற்ற கருவியாக இருக்கிறது. ஊசி போறதுனால ஒன்றும் நடக்கலைங்க. அப்போதைக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, ஹாப்பியா வராங்க. அது உண்மையான ஹாப்பினஸ் கிடையாது. நமக்கே தெரியும் இப்ப நல்லாதான் இருக்கும், ஆனா திரும்பி வந்துருமே அப்படின்னு தெரியும் போது நமக்கு அந்த
அவர் சொன்ன அந்த ரிசல்ட்டை கூட அனுபவிக்க முடியாது. ஸோ திரும்பவும் நீங்க வந்து தியானத்துக்கு வாங்க. ஆன்மீக வழிமுறைகளின் பக்கம் நீங்க வாங்க. ஞானங்களை எடுத்துக்கங்க. அந்த ஞானங்களுக்கு தான் உங்களுடைய போதையை தெளிவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். அப்ப சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னங்க? இப்போ உணவுகள்னால வரக்கூடிய உயிர் சக்தி குறைஞ்சி போச்சு. அடுத்து என்ன ஆப்ஷன் நமக்கு? பிரபஞ்ச உயிர்க்கூறுகள், அக்குபஞ்சர் மருத்துவம், மனம், நல்ல பதிவுகள், ஞானங்கள் ஒரு சக்தி. ஞானங்கள் ஒரு சக்தி. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்களா? காதுல கேட்டு மனசால ஒரு விஷயத்த விளங்கிக்கிறீங்களா? அது ஒரு எனர்ஜி. அது ஒரு காஸ்மிக் எனர்ஜி. இப்போ உங்களுடைய நுரையீரலும் உங்களுடைய கல்லீரலும் மலர்ச்சி பெறுகிறது. நீங்க சத்தியங்களை செவியேற்ற உடனேயே உங்களுடைய நெஞ்சங்கள் விரிவடையும். ஏனென்றால் அந்த சத்தியங்களின் மூலம் உங்களுக்குள் புகுத்தப்படக்கூடிய ஆற்றல் உங்க நுரையீரலுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நுரையீரல் ஞானங்களின் ஆன்மா என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். அப்ப ஞானங்களை ஒவ்வொரு முறை நீங்கள் செவியேற்கும் போது உங்களுடைய நெஞ்சங்கள் விரிவடைந்து லேசாகின்றன. அப்போ உணவை கடந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழி இருக்கின்றது. அக்குபஞ்சர் அதை கரெக்டா பண்ணுது. ஊசியிடுதலை பற்றி மட்டும் நான் சொல்லவில்லை. இந்த அக்குபஞ்சர் ஞானங்களை நீங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதுவும் ஒரு ஊசி போடுறதுதான். அதுவும் ஒரு எனர்ஜி ப்ரொவைடிங் டெக்னிக் தான். அதெல்லாம் நீங்க சொல்லணும். அக்குபஞ்சருடைய எல்லைகள் பெரியது. நம்ம சின்னதா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும். அதை ரிசீவ் பண்றதுக்கான தகுதியில அவங்கள உயர்த்திட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யும். அதுக்கப்புறம் உணவுகள்ல எந்த உணவு அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஈஸியா அவங்களால எனர்ஜி எடுத்துக்க முடியும். நேற்று பார்த்தோமா இல்லையா? அசல் சார சக்தி, உணர்வு சார சக்தி. அப்ப எந்தெந்த உணவுகளை நாம் அவர்களுக்கு பரிந்துரைத்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொற்பமான குறைவான ஜீரண சக்தியை வைத்தே அவர்களால் நிறைவான ஆற்றல்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நமக்கு தெரியுமா? இல்லை அதுதானே படிச்சோம். அப்ப அதை பரிந்துரைக்கணுமா இல்லையா? கன்சல்டிங் பண்றது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது போக தியானம். தியானம் எதுக்காக அப்படின்னா அத்தனையும் அது கம்பைன் பண்ணும், ஒருங்கிணைக்கும். எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது தியானம். தியானத்துல வந்து நீங்க பேசிக்கா என்ன பண்றீங்க? அமைதியா உட்காடுறீங்க. முதுகெலும்பு நேரா இருக்குது, கண்ணை மூடி உட்காடுறீங்க. உங்களுடைய உயிராற்றல் அகம் நோக்கி திரும்பி இருக்கின்றது. அகம் நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் என்ன பண்ணும்? தனக்குள்ள என்ன மாதிரியான சக்திகள் வந்திருக்குது, அதை எப்படியெல்லாம் ஒருங்கிணைச்சு நமக்குள்ள நன்மை ஏற்படுத்திக்கலாம் நினைக்கும். கண்ணை திறந்துட்டீங்கன்னா உங்க சக்தி வெளிநோக்கி பாய ஆரம்பிக்கிறது. உள்ள வந்து அது தன்னுடைய கவனத்தை செலுத்த முடியாது. அதனால தியானம் செய்ய சொல்லுங்க. பேஷன்ஸுக்கு தியானம் ஒரு தெரப்பியா தான் வேலை செய்யும். ஸ்பிரிச்சுவலா ஒர்க் ஆகாது. நீங்க பேஷன்ஸ்ன்ற நிலையிலிருந்து உயர்ந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக வேலை செய்யலாம். அதனாலதான் தியானத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நமக்கு மருத்துவமாகவும் தியானத்தினுடைய தேவை இருக்கிறது. ஸோ இதுதான் பேசிக். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணீங்கன்னா உங்கள் மீது இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது எவ்வளவு புனிதமானது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளும். யாராலையும் இதை செய்ய முடியாது. மனிதர்களை படிப்பது என்பதும் மனிதர்களை அணுகுவது என்பதும் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஜாப் இன் த யூனிவர்ஸ். அப்போ அதுக்கு நமக்கு அறிவியலை தாண்டி ஞானம் என்பது தேவை. முக்கியமா பொறுமை என்பது தேவை. பொறுமையா இருக்கணும். பேஷன்ஸ் மேல அன்பு குறைஞ்சிடவே கூடாது. நீங்க காட்டுறீங்களோ காட்டலையோ உங்க மனசுல அவங்க மேல அன்பு இருக்கும். அந்த அன்பு தான் எல்லாத்தையுமே செலுத்துது. எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆகுமாக்கி தருவது நீங்கள் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் தான். உங்க பையன், உங்க பொண்ணு, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க சகோதரர், உங்க சகோதரி, இப்படிதான் நீங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் பார்க்கணும். மனசளவுல உங்க பையனுக்கு அப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்களோ அப்படி பாருங்க ட்ரீட்மெண்ட். இதுதான் பிராக்டிஸுடைய சீக்ரெட்.